நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என்னோட ஜெபத்திற்கு பதிலே வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷரை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் பேர் என்னன்னா ஜார்ஜ் முல்லர். இந்த ஜார்ஜ் முல்லர் தன்னோட லைஃப்பில் நிறைய ஜெபங்களை செஞ்சுருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு 50,000க்கும் மேற்பட்ட ஜெபங்களை அவர் செஞ்சுருக்கிறாரு. அதில் அவருடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்ததா அவர் சொல்கிறாரு. அப்போது அவர் இதை சொல்லுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றை கேட்டால் அதையே நாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாவீதுடைய சங்கீதத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். தாவீது ஒன்றை கேட்டால் நான் அதையே நாடுவேன், அதையே பின்தொடர்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காரியத்தை நம்ம தேவனிடத்தில் கேட்கிறோம், ஒரு ப்ரேயரை நம்ம அவர் முன்னாடி வைக்கிறோம், ஒரு பெட்டிஷன், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது தேவ சித்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு காரியமாக இருக்கணும். ஜார்ஜ் முல்லர் சொல்கிறாரு, என்னோட ஜெபங்கள் எல்லாமே தேவனுக்கு பிடித்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம கேட்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு அவர் தேவனுக்கு பிரியமானதை கேட்குறார். ரெண்டாவது, கேட்ட காரியத்துக்காக அவர் வெயிட் பண்ணுறார். அதை திரும்ப திரும்ப அவரோட ஜெபத்தில் அதை கேட்டுகிட்டே இருப்பார், அதை பெற்றுக்கொள்கிற வரை. அப்போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. அப்போ கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம தேவனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறோன்னா சந்தேகப்பட்டு இது அவர் எனக்கு செய்ய மாட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த ஜெபத்தை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதை பார்க்குற நீங்கள் ஏதாவது காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து அதை அப்படியே குவிட் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த ஜெபத்துக்குலாம் என் லைஃப்பில் பதில் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் அந்த ஜெபத்தை திரும்ப நீங்கள் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் அந்த ஜெபத்திற்காக நீங்கள் காத்துருங்க. அதற்கான பதிலை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தருவார். ஏன்னா நீங்கள் கேட்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்ட காரியத்தை நாடுங்கள், அவரை விசுவாசியுங்கள். காட் பிளஸ் யூ.